பிரைஸ் எல்லாம் கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த வேளையில நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய திருவார்த்தைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்கத்தக்கதான ஒரு கிருபைகளை கத்தாவி நீ தந்துள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் இப்பொழுதும் கூட வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறானாம். இந்த வேளையில கூட கர்த்தர் தன்னை ஒரு மெய்ப்பனாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு சென்று அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றுமே மாற்றி அவர்களை திருப்தியாக வாழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார். நானே நல்ல மெய்ப்பன். ஒரு மெய்ப்பன் சொன்னால் அவன் என்ன பண்றான்னா ஆடுகளை நடத்தி செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஆடுகளுக்கு என்ன தேவையோ அவைகளை திருப்தியாக நடத்தும்படியாக அந்த ஆடுகளுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆடுகளுக்கு வேண்டிய ஒவ்வொன்றையுமே கவனித்து செயல்படக்கூடிய ஒரு மனுஷன் தான் யாருன்னு சொன்னா மெய்ப்பன். அதை போல நம்முடைய தேவன் தன்னை ஒரு மெய்ப்பனை போல, நம்மை அவருடைய ஜனங்களைப் போல, அவருடைய ஆடுகளைப் போல கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறானாம். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நல்ல மெய்ப்பனாக இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன பண்ணுவான்னு சொன்னா தன்னுடைய ஜீவனையே கொடுப்பானாம். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் நல்ல மெய்ப்பனாக, ஒரு தகப்பனாக நம்மை பராமரிக்கக்கூடியவராக, நம்மை போஷிக்கக்கூடியவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த மெய்ப்பனுடைய கரத்துக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் என் தகப்பனா இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான், அவருடைய கரத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவர் நம்மை வழி நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மெய்ப்பன் ஆடுகளை என்ன பண்ணுவான்னா முன்பதாக விட்டுட்டு அவைகளை பின்தொடர்ந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த ஆடுகளுக்கு வேண்டிய ஒவ்வொன்றையுமே அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெய்ப்பன் உண்டு. அந்த மெய்ப்பனை நோக்கி என்னை நடத்தும், நீதியின் பாதையில நடத்தும், பிரியமான பாதையில நடத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தை நீங்கள் நோக்கி நீங்க என்ன பண்ணணுமா கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டும். அப்படி முறையிடும் பொழுது அவர் உங்களுக்கு சகாயராக வந்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 100ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஜனமாய் காணப்படுகிறோமா? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோமாம். கர்த்தர் தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் அவரை என்ன பண்ணணுமா தொழுது கொள்ள வேண்டும். நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இவர் தேவனாய் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி வெளிப்படுகிறாரா? அவர் நம்மை உண்டாக்கின ஒரு தகப்பனாக வெளிப்படுகிறார். அவருக்கு நாம் ஜனங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அந்த மேய்ச்சலுக்குள்ளாக உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து கொண்டு போயிட்டு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் மேய்ச்சலின் ஜனங்களாகிய, அவர் மேய்ச்சலின் ஆடுகளாகிய நீங்கள் குறைவில்லாதபடிக்கு வாழத்தக்கதாக கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? நல்ல மேய்ச்சலுள்ள இடங்களிலே உங்களை அழைத்து கொண்டு போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை மாற்றி நிறைவை தருவேன் என்று சொல்லி இந்த நாளில கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கக்கூடியவராக இருக்கிறாராம். அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களுக்குத்தான் கர்த்தர் நன்மை செய்வார். எவன் ஒருவன் இயேசுவை மெய்யான தேவன் என்று சொல்லி, எவன் ஒருவன் இவர் தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தகப்பனாகவும் நல்ல ஒரு மெய்ப்பனாகவும் இருந்து அவர்களை நல்ல முறையில வழி நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறாராம். அவர் நமக்கு தகப்பன் மாத்திரம் கிடையாதுங்க, ஒரு மெய்ப்பனை போல அந்த மெய்ப்பன ஆடுகளுக்கு என்னது தேவையோ அந்த ஆடுகளுக்கு நல்ல இழைத்தலை,
தேவைப்படும் அது எல்லாமே என்ன பண்றாருன்னா அது ஆடுகளுக்கு கொடுத்து அந்த ஆடுகளை திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக மேய்ச்சல் எங்கெல்லாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் அழைத்து கொண்டு போயிட்டு அவைகளை திருப்தியாக வழி நடத்தக்கூடியவனாக இந்த மேய்ப்பன் காணப்படுகிறான். அதே போலத்தான் நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை நல்ல ஒரு மேய்ச்சலுள்ள இடத்திலே கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். அந்த இடத்துல குறைவில்லாதபடிக்கு செழிப்பாய் ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதாக உங்களை கர்த்தர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிற கர்த்தர் நடத்துறாருன்னு சொன்னா அது எந்த பாதையாக இருந்தாலும் அது எனக்கு நன்மையாக முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்க சுயத்துல ஓடுனீங்கன்னு சொன்னா குறைவை பார்ப்பீர்கள். அன்று லோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் செழிப்பான இடம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த செழிப்பை நோக்கி ஓடுனா அவன் ஓடினது நிமித்தமாக அவனுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாவற்றுமே இழந்தான். அவனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறினது. அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறினது. ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு தேவனுடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருந்ததுனால அவர் எனக்கு மெய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருந்ததுனால அவன் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக மாறினான். இந்த வேளையில கூட கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். என்ன வறட்சி வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன கடன் வந்தாலும் அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை விலக்கி மீட்டு கொண்டு எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ளுங்க. விசுவாசத்தை அதிகரித்து கொள்ளுங்க. இப்படியாக கர்த்தர் மேல ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ளாக உண்டாக உண்டாக அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் அருளி செய்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால ஒருபோதும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா கலங்காதீங்க. அவர் மெய்ப்பரா இருக்கும்போதே என் மெய்ப்பன் என்னை நல்ல முறையில் நடத்தி கொண்டு போவார், எனக்கு தாழ்ச்சி என்பது கிடையாது என்று சொல்லி நீங்க கர்த்தரோடு நீங்க நெருங்கி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காலத்திலும் அவர் உங்க பக்கத்துல உங்களுக்கு துணையாளராக வந்து நின்று உங்களை ஆதரிப்பார். நீங்க திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்படாமல் இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். யார்? கர்த்தரை தங்களுக்கு மேய்ப்பனாக கொண்டிருக்கிற ஜனம், அவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக என்னை நடத்தி கொண்டு போகும் என்று சொல்லி தேவனுடைய கரத்துக்குள்ளாக தங்களை அர்ப்பணிக்கிற அந்த ஜனம் அவர்கள் பஞ்ச காலத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். ஒரு பஞ்சம் ஏற்படுது, பிரச்சனை வருது, சோதனை வருது, இக்கட்டு வருது, உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் என் மேய்ப்பர் ஒருவர் உண்டு, எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்க செபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபத்தின் நேரத்துல பஞ்ச காலத்துல தேவன் தாமே உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு மேய்ப்பராக, ஆண்டவரே எனக்கு வாரும், எனக்கு தகப்பனாக, என்னை வழி நடத்தக்கூடியவராக நீர் என்னோடு வாரும் என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருந்து துணை செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். பஞ்ச காலத்துல கர்த்தர் திருப்தியாய் உங்களை நடத்தக்கூடியவர். எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் பஞ்ச காலத்துல ஒரு விதவை தன்னுடைய மகனை வைத்துக் கொண்டு செத்து போனோம்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டாங்க. ஆபத்துங்க. அந்த தேசத்துல பஞ்சம் வந்தது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த பஞ்ச காலத்துல எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எப்படி எங்களால வாழ முடியும் சொல்லிட்டு இஷ்டம் போன போக்குல வாழ்ந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் அந்த விதவை தேவனை நம்பிக்கொண்டிருந்தவள், கர்த்தரை விசுவாசிக்கக்கூடியவள். அந்த வீட்டுக்குத்தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த எலியா அந்த வீட்டுக்குள்ள போன மாத்திரத்துல அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளாக அந்த எலியாவை அவங்க அழைத்த பொழுது அவங்க குடும்பத்துல காணப்பட்ட குறைவெல்லாம் மாறினது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அவங்க செய்த ஒரே ஒரு காரியம், அந்த ஊழியக்காரரை கனம் பண்ணி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த பஞ்சத்தின் நேரத்துல 2 அடைய செய்து செத்து போயிடலான்னு சொல்லிட்டு பிள்ளையோடு கூட தன்னுடைய ஜீவனை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த திட்டத்தை எல்லாமே கர்த்தர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட குறைவுகளின் மத்தியில செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் கர்த்தர் தாமே எல்லாவற்றையுமே முறியடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பஞ்சமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள
மேற்கொள்ளக்கூடிய ஆண்டவரே அந்த போராட்டத்தை ஆண்டவரே அப்பா முறியடிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு தைரியமுள்ள ஒரு ஆவியை கத்தத்தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாராம். அந்த சகோதரி செய்த காரியம் ஊழியக்காரரை கனம் பண்ணினால் இந்த வேளையிலும் கூட உங்க பஞ்ச நேரங்களில கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. நிச்சயமாகவே தேவன் ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். குறைவே இருக்காதுங்க. நீங்க எடுக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கர்த்தருக்கு கொடுக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிறைவு நிச்சயமாகவே உண்டாகும். ஆகையினால எதை குறிச்சு கலங்காதீங்க. ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார், ஒரு மெய்ப்பன் எனக்கு இருக்கிறார், என்னை நடத்தி கொண்டு போவார். என் பிரச்சனையை அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார். அவர் எல்ரோயி, நம்மை காண்கிறவர், உங்களை பார்க்கிற தேவன், உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட அந்த அம்மாவை எப்படி கர்த்தர் பார்த்து ஒரு ஊழியக்காரனை அனுப்பி பஞ்ச காலத்துல போஷித்தாரோ இந்த வேளையில கூட உங்களுக்கும் சகாயம் செய்யும்படியாக உங்களுக்கு ஏற்ற வேளையில சகாயத்தை செய்யத்தக்கதாக நல்ல உதவி செய்யக்கூடிய நண்பர்களையும் நல்ல உதவி செய்யக்கூடிய ஆவிக்குரிய மனிதர்களை கர்த்தர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அது நம்பிக்கொண்டு இருக்கணும். ஆனால் மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. என் தகப்பன் எனக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டால் மாத்திரம் போதோ அவர் உங்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புவார், உங்களுக்கு சகாயம் செய்வார். ஆகையினால எதை குறித்து கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. துக்க நாட்கள் இன்றோடே முடிந்தது, பிரச்சனையெல்லாம் இன்றோட முடிந்தது. அறிக்கை செய்யுங்கள். நம் வாயினால அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அந்த விசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். ஆகையினால மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசமான வார்த்தைகளை விதைத்தோம் என்று சொன்னால் அது விசுவாசத்திற்கு ஏற்ற ஒரு பலனை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். ஆகையினால நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருபோதும் நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு என் தகப்பன் எனக்கு இருக்கிறார், என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை பார்ப்பார், என் பிள்ளைகளையும் பார்ப்பார், நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 36ஆம் அதிகாரம் 8வது வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எவன் ஒருவன் நான் உம்முடைய ஆடு உம்முடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து ஆலயத்திற்குள்ளாக சென்று அந்த ஆலயத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி ஆலயத்துக்குள்ளாக போயிட்டு கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சம்பூர்ணத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. குறைவெல்லாம் நிச்சயமாக மாறும். தேவன் திருப்தியாக வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பேரின்ப நதியினாலே அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்ப்பார். இந்த வேளையில கூட நீங்க பசியோடு பட்டினியோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கிடையாதுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை கைவிடாத தேவன். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள் என்று சொன்னது போல அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை, அவரை தேடக்கூடிய ஜனங்களை கர்த்தர் கைவிடாதபடிக்கு சம்பூர்ணமாய் கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னது போல நீ எப்பொழுதுமே செழித்திருக்கத்தக்கதாகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால நித்தமும் என்னை கர்த்தர் நடத்துவார். அவருடைய கரத்துக்குள்ளாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாலிப நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய பேரின்ப நதியினாலே உங்களை நிறைக்கக்கூடியவராக இருக்கிறார். திருப்தியான ஒரு வாழ்க்கை கர்த்தர் தருவார். உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். உங்களுடைய ஏக்கம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அது எல்லாவற்றுமே பூர்த்தி செய்து கொடுப்பாராக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஒருபோதும் கலங்காதீங்க. அவருடைய ஆலயத்திற்குள்ளாக போனா என் கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு என்ற நம்பிக்கையோடு போங்க. ஏன் என்று சொன்னால் அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி ஆலயத்துக்குள்ளாக போனாங்க. போன மாத்திரத்துல கண்ணீர் வடிச்சாங்க. அவங்களுடைய பிரச்சனையை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினாங்க. அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்து என்ன பண்ணாருன்னா அந்த மகளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட கண்ணீர் எல்லாவற்றையுமே துடைத்து அவளை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிறைத்தார். 10 வருடங்களாக கண்ணீரோடு வேதனையோடு கலக்கத்தோடு இருந்தா. நான் கூட நீண்ட நாட்களாக இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலங்காதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார். அவருடைய சமூகத்தை நாடி தேடி போங்க. கர்த்தருடைய ஆலயம் எங்க கூடி இருக்கிறார்களோ ஜனங்கள் அந்த இடத்துல போங்க.
போங்க, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய சம்பூரணத்தினால கர்த்தர் உங்களை நிறைத்து ஆசீர்வதித்து அவர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக மேய்ப்பனாக இருந்து நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போயிட்டு உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றுமே கர்த்தர் மாற்றி உங்களை திருப்தியான வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த வேளையிலும் கூட இந்த செய்தியை கேட்டவங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நாளை கேட்ட சத்தியத்தின்படியாக ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர் ஆண்டவரை கைவிடுகிற தேவன் கிடையாது ஆண்டவரே. நீர் நல்ல மேய்ப்பனாக ஆண்டவரே, நீர் போஷிக்கக்கூடியவராக சகாயராக ஆண்டவரே ஜனங்களோடு கூட இருந்து நீர் நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய தயவின் கரம் கூட இருப்பதாக. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா என் பஞ்ச நாட்கள்ல எனக்கு மேய்ப்பராய் வாரும் ஆண்டவரே, எனக்கு துணை செய்யும் ஆண்டவரே, என் சூழ்நிலையை பாரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கேட்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த நாளில் அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சத்தியம் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல ஆண்டவரே 100 மடங்கு பலனை கொடுக்கும்படியாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். God bless you.